ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான சுண்டக்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்து காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி போதுங்க. அதுக்கப்புறமா நான் 1 டம்ளர் வந்து சுண்டக்காவை இடித்து அதோடய கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் வரமிளகா போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ப. பிகாஸ் என்ன, நீங்கள் பச்சை மிளகாவோட வரமிளகா போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் கூட கொடுக்கும். அதுக்கு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சமாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு தென் நான் வந்து சின்ன தக்காளிங்கிறனால 2 எடுத்துருக்கேன். 2 வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த சுண்டக்காய் வந்து போட்டு நல்லா வந்து நம்ம வதக்கணும். பிகாஸ் நமக்கு சுண்டக்காய் வந்து கொஞ்சம் வதங்க டைம் ஆகும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? அதே போல் நீங்கள் வந்து கொஞ்சம் தீயிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் போயிடும். ஸோ கொஞ்சமாக ஆயில் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு வெந்த உடனே கொஞ்சமாக புளி, தென் தேங்காய் வந்து கொஞ்சமாக போடுங்க. தேங்காய் நிறைய போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது டேஸ்ட்டு மாதிரி தேங்காய் சட்னி மாதிரி ஆகிடும். தென் வந்து ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதை போட்டு நல்லா மிக்சியில் சூடு ஆறினோடனே மிக்சியில் போடுங்க. சூப்பரான உங்களுக்கு ரெசிபி ரெடி.